ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ யார் யாருக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு, எதனால போஸ்ட்போன் ஆயிருக்கு, திரும்பி எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி அவருக்கு சேலமில் வந்து டிசம்பர் 20 நடக்க இருந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியுமா? ஏன்னா எனக்கு கால் லெட்டரில் 20 எக்ஸாம்னு வந்துச்சு. இப்போ கேன்சல்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, எஸ்ஐக்கான எக்ஸாம் வந்து டிசம்பர் 21 நடக்குது. ஸோ 2021 அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடக்குது. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஆக்டிவாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கு முன்னாடி போன மாதம் வேற ஒரு போஸ்டிங்க்கு போலீஸ்ல எடுத்தாங்க. எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்போ டிகிரி முடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து 2021 அப்போ எக்ஸாம் நடக்குது. எக்ஸாக்ட் டேட் வந்து 21 தான். ஸோ அப்போ யார் யாருக்கெல்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்திலலாம் டிசம்பர் 20, 21 எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்களோ, அதில் நிறையா மாவட்டத்தில் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி சேலமும் திருப்பூரில் சவுத் ஏரியாவுக்கும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாக கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கால் பண்ணி போஸ்ட்போன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் எக்ஸாம்க்கோ இன்டர்வியூக்கோ போகாதீங்க. அப்படி இல்லை, எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, எனக்கு ஃபோன் எதுவுமே வரலன்னா கண்டிப்பாக போங்க. ஸோ ஏன் இந்த போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு டீட்டெயில்னு சொல்லிட்டு 20ஆம் எக்ஸாம்னா ஒரு நாள் முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்கும். அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்ஏ எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க, விவோ அசிஸ்டண்ட்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் தோ இது வந்து 10th வரைக்கும் தான் அப்படின்னாலும் டிகிரி படித்தவங்களுமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே டயத்தில் 2 எக்ஸாம் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு கூட என்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் போடுதா, அந்த எக்ஸாம் போடுதான்னு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனால தான் இப்போ இது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக யாருக்குன்னா சேலம், திருப்பூர். இப்போ ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் தாலுக்காவில் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட்போன் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் யார் யாருக்கு கால் லெட்டர் வந்திருக்கோ அவங்க எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் எக்ஸாம் உங்களுக்கு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். எஸ்ஏ எக்ஸாம் வந்து நடக்குது. ஒரே நாளில் 2 எக்ஸாம் வச்சா 2 இடத்துக்கும் போய் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. யாரும் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஃபோன் வந்தால் மட்டும், உங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும் நீங்க 20, 21 போகாதீங்க டிசம்பர். அப்படி எதுவுமே ஃபோன் வரலன்னா ஒரு தடவை டைரக்டாவே கிளம்பி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன். உங்களோட தாலுக்கா இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்டில் யாருக்காச்சும் கால் லெட்டர் வந்திருக்கு, இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலுமே இந்த வீடியோக்குள்ளே கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் இதை பற்றின தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சோ, முக்கியமாக விருதுநகருக்குலாம் முடிஞ்சிச்சு, அவங்க எல்லாருக்குமே ஜனவரி இல்லை ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் காப்பி யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா மார்க்கையும் கலெக்ட் பண்ணி அந்த மார்க் பேஸ் பண்ணி அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பியே வெளியிடுவாங்க. ஸோ பேக் அண்ட் ப்ராசஸ் நிறையா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகாதவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு நினச்சி கவலைப்படாமல் இதை ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.